ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை நம்ம கிரவுண்ட் கார்டன் டூர் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டன் டூர் போடுறோம். இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்ட் 1 பார்க்கலாம். இதான் வாசலோட கேட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ கொஞ்சம் செடிகள் பூச்செடிகள்லாம் வச்சு விட்ருக்கோம். எப்போவுமே நம்ம வாசலில் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து பூச்செடிகள் வைக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அந்த வாசலை கிராஸ் பண்ணி போகிறவங்களும் பார்த்துட்டே போவாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால பூச்செடிகள் நிறைய வச்சு விட்ருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புங்கை மரம் இருக்குது. ஸோ அது நிழலில் நான் வந்து வெற்றிலை கொடி போட்டிருக்கேன். இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாள் ஆகிடுச்சு இந்த வெற்றிலை கொடி அந்த மரத்து மேலே அப்படியே ஏறி போகுது. ஸோ அப்படியே போகட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறமா நம்ம காஸ்மாஸ், அப்புறமா கெலாடியா செடிகள்லாம் இங்கே வச்சு விட்ருக்கேன். இதோ வாசலோட நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரும் இந்த செடிகள் எல்லாமே. ரைட் சைட்லேயும் கொஞ்சம் செடிகள் வச்சு விட்ருக்கேன், அது அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா துளசி செடி வந்து தானாக முளைச்சி வளர்ந்த செடிகள். துளசி வந்து நிறைய விதைகள் தானாக அந்த மலைக்கு விழுந்து விழுந்து நிறைய முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுவும் நான் வளர விட்டுட்டேன். அப்புறமா மரவள்ளி கிழங்கு செடி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளை மரம், இன்னும் பூக்கள் வரல, சின்ன மரமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அமரலீஸ் பிளான்ட். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அவங்க எனக்கு ஒரு 6 months 7 months இருக்குன்னு நினைக்கிறேன், அமரலீஸ் பல்ப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த பல்ப்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. பிங்க்கும் ரெட் கலருன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கலர்னு பூக்கும்போது தான் தெரியும், பார்க்கலாம். அடுத்து காஸ்மாஸ் வந்து செல்ஃப் சீட்லிங், எல்லாமே நிறைய விதைகள் விழுந்து விழுந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறமா எனக்கு இன்னொரு சிஸ்டர் எல்லோ கலர் 4 o'clock கொடுத்தாங்க. அது அப்புறமா ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர் எல்லாமே இந்த லைனில் வச்சு விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே ஈவினிங் தான் பூக்கள் வரும். மார்னிங் 7 o'clock எடுக்கிறதுனால இன்னும் இந்த செம்பருத்தி விரியாமல் இருக்குது. ஸோ நேரம் ஆகும்போது நல்லா விரிஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒயிட் செம்பருத்தி நல்ல பெரிய மரமாக இருக்குது, நமக்கு தினமும் நிறைய பூக்கள் வரும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாமே என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால எந்த பூக்களையும் நான் பறிக்கவே மாட்டேன். ஸோ அப்படியே அழகுக்கு விட்டுடுவேன். அப்புறமா காஸ்மாஸ் கெலாடியாவும் இந்த சைடில் நமக்கு நிறைய செல்ஃப் சீட்லிங்காக முளைச்சி வளர்ந்துருக்கு. அப்புறமா அந்த செவரு ஒட்டி பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு செடிகள் நிறைய போட்டு விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம தண்டு மூலமாக நட்டுறது இந்த மரவள்ளி கிழங்குகள். அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி தான். ஸோ ஒரு செடி தண்டு வச்சா போதும், இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கிராஸ் மாதிரி நிறைய படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். குட்டி குட்டியான எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ். இந்த செடியோட நேம் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு மாதுளை மரத்தில் வந்து நான் வந்து ஓரமாக வச்சு விட்டேன். இப்போ எனக்கு அந்த மாதுளை மரத்தை ஃபுல்லாகவே ஆக்கியூபை பண்ணி வளர ஆரம்பிச்சிடுச்சு. மாதுளையிலே நிறைய பிஞ்சுகள், அப்பப்போ எனக்கு பழங்கள் கிடைக்கும், பசங்களுக்கு கொடுப்பேன். பூக்களும் நிறைய இருக்குது. அப்புறமா அதோட நிழலில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை போட்டு விட்டுருக்கேன். அப்புறமா ரோஸ் வச்சு விட்டுருக்கேன். பன்னீர் ரோஸ் நான் ரீசெண்டாக நர்சரியில் வாங்கினேன் பன்னீர் ரோஸ், இன்னும் ரீபாட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஷேடில் இருக்கட்டும்னு வச்சு விட்டுருக்கேன். மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து நட்டு வைக்கணும், தொட்டியில் வேறு தொட்டியில் நட்டு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷேடில் வச்சுட்டேன், அதனால் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது, பட் இன்னும் மொட்டுக்கள் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி, இதுவும் எனக்கு ஷேடில் இருக்கிறதுனால பூக்கள் பூக்க மாட்டேங்குது, அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நித்திய கல்யாணி ஹைப்ரிட் வெரைட்டி, கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, இங்கேயும் கெலாடியா இருக்குது. பட் கெலாடியா வந்து எனக்கு நிழல்லையும் நல்லா வளருது. அப்புறமா இங்கே வந்து 4 o'clock பிளான்ட்ஸ் இருக்குது. இது இன்னொரு மாதுளை மரம், சின்ன மரம் தான், பட் இருந்தாலும் எனக்கு நிறைய பிஞ்சுகள் காய்கள்லாம் வந்துருச்சு. ரெகுலராக செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு நல்லா ஒரு பராமரிப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி எப்போவுமே செடிகள் பச்சை பசேல்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே செல்ஃப் சீட்லிங் தான், எதுவுமே நான் விதைகள் போடல. ஸோ அப்பப்போ அங்கங்கே விதைகள் வந்து மழை பெய்யும்போது அப்படியே விதைகள் விழுந்து முளைச்சி வளர்கிற செடிகள் அப்படியே வளர விட்டுடுவேன். பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இங்கே இருக்குது. அப்புறமா காஸ்மாஸ் பல்சம் இங்கே நிறைய வச்சு விட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செவந்தி பூச்செடி, இது வந்து மெரூன் கலர், நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு விட்டேன். இது ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த சீசனுக்கு தான் நமக்கு பூக்கள் வரும் இல்லையா? ஸோ அப்படியே வளர விட்டுட்டேன். அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி நிறையா இருக்குது. பெரிய கருவேப்பிலை செடி இருக்குது, குட்டி குட்டியான சின்ன செடிகளும் நிறைய வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம், ஒரு 4 மரம் பக்கத்துலேயே வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பிஞ்சுகள் காய்கள். ஒன்று வந்து இப்போ தான் லைட்டாக எல்லோயிஷாக மாறி வருது. இங்கே பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. அப்புறமா இங்கே வந்து ரோஸ் செடி வச்சுருக்கேன், பட்டன் ரோஸ் வெரைட்டி. இது வந்து ரெட் கலர் வாடாமல்லி செடி, இதில் வந்து விதை போட்டு வளர்த்துட்ருக்கேன். இது வந்து இட்லி பூச்செடி, நாட்டு வகை செடி, ரெட் கலர். இங்கேயும் கொஞ்சம் துளசி செடி எல்லாமே நமக்கு விதைகள் விழுந்து முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை செடி. ஸோ நான் கட் பண்ணி விட்டுருந்தேன், இப்போ நல்லா எனக்கு தளிர் விட்டு வளருது. அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. இதெல்லாமே நான் லெஃப்ட் சைடில் அப்படியே வரிசையாக வச்சு விட்டுருக்க செடிகள். அப்புறமா இதெல்லாமே செல்ஃப் சீட்லிங்காக வளர்ந்த வாடாமல்லி, காஸ்மாஸ்,
அப்புறமா மயில் மாணிக்கம் இதெல்லாமே எனக்கு வளர்ந்துட்டுருக்கு. நிறைய செடிகள் வந்து நான் வைக்கிறதில்ல. அடுத்தடுத்த சீசனுக்கு விதைகள் வந்து தானாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். இந்த சங்குப்பூ செடி வந்து இதில் ப்ளூ கலர் வெரைட்டி வளருது. இது வந்து நான் விதைகள் போட்டு வளர்த்தது. மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து செல்ஃப் சீட்லிங்காக முளைச்சி வளர்ந்த செடிகள் தான். ஸோ நான் அப்படியே வளர விட்டுட்டேன். இந்த பக்கம் வேலி இருக்கிறதுனால அப்படியே அது மேலே படர்ந்து எனக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்ப்போம். இதுவும் கேட்டோட என்ட்ரன்ஸ் தான். இங்கேயும் பட்டர் கப் செடி போட்டு விட்டுருக்கேன். அப்புறமா நித்திய கல்யாணி இருக்குது. அப்புறமா பன்னீர் மரம் வச்சு விட்டுருக்கோம் நிழலுக்காக. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பூக்கள் வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அப்புறமா மரவள்ளி கிழங்கு செடிகளும் இருக்குது. இது வாசலோட என்ட்ரன்ஸ். அப்புறம் போக போக நமக்கு வந்து ஒரு ஷெட் வரும். ஸோ அது பக்கத்தில் கொஞ்சம் நிழல் தான், காலையில் வெயில் மட்டும் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல தான் இப்போ மார்னிங் 7 o'clock லைட்டாக வெயில் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ரியோ பிளான்ட் அப்புறம் கோலியஸ்லாம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் வெயில் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் செமி ஷேடில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதினா செடி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஷேடில் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப காஞ்சிட்டு இருந்தது வெயிலில் வைக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ், இது எல்லாமே செமி ஷேடில் தான் எனக்கு இருக்குது. காலையில் மட்டும் வெயில் அப்பப்போ லைட்டாக வரும். அப்புறமா மதியத்துக்கு மேலே வெயிலே கிடையாது, ஃபுல் ஷேட் தான். இங்கே வந்து அல்மண்டா பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த செடி வந்து எனக்கு நெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 7 day ரோஸ், அப்புறமா பிங்க் பட்டன் ரோஸ், அப்புறமா ஆரஞ்சு பட்டன் ரோஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து செவந்திப்பூ செடி, இது என்ன கலர்னு தெரியல, ரீசெண்டாக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கெலாடியா செல்ஃப் சீட்லிங் வளர்ந்தது. அப்புறமா ரெயின் லில்லி பல்ப்ஸ் எல்லாமே நான் வச்சு விட்டுருக்கேன். இங்கே வந்து மெரூன் கலர் செவந்தி கட்டிங்ஸ் வச்சது இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. புது புது செடிகளும் நிறைய வளர்ந்துட்டுருக்கு. இனி அடுத்த சீசனுக்கு தான் பூக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கெலாடியா, அப்புறமா 4 o'clock பிளான்ட், காஸ்மாஸ் எல்லாமே தானாக முளைச்சி வளர்ந்தது. இது வந்து பிங்க் கலர் செவந்தி பூச்செடி. ஸோ லாஸ்ட் இயர் உள்ள செடிகள் தான். நான் மதர் பிளான்ட்டு நல்லா எனக்கு வளர்ந்துட்டுருக்கு. அப்புறமா இங்கே பால்சம் எல்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து அல்மண்டா. ஸோ இதுதான் நல்லா பெரிய செடியாக நமக்கு நான் வந்து நிறைய பூக்கள் தினமும் பார்க்குறதுக்கு ஒரு எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நிறைய பேர் சீட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இது வந்து சீட்ஸில் வளராது. நர்சரியில் நீங்கள் எல்லோ அலமண்டா பிளான்ட்டுன்னு கிழங்க தருவாங்க, நர்சரியில் வச்சு விற்பாங்க. நான் கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்து ட்ரை பண்ணல. ஸோ அதனால் கட்டிங்ஸ் வளருமான்னு தெரியல. அப்புறமா இங்கே அடுக்கு செம்பருத்தி மரம் இருக்குது. இங்கே வந்து நித்திய கல்யாணி. ஸோ ஹைப்ரிட் வெரைட்டி, அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு. நான் தொட்டியில் தான் வச்சு விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் பிங்க் ரெயின் லில்லி பல்ப்ஸ் நான் வச்சுருக்கேனால நிறைய செடிகள் எனக்கு வளர்ந்துருக்கு. மழை பெய்கிறப்போ அப்பப்போ பூக்கள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லோட்டஸ். இங்கே நான் லோட்டஸ் வச்சு விட்டுருக்கேன். நல்ல இலைகள் நிறைய வளர்ந்துருக்கு. பட் எனக்கு பூக்கள் இன்னும் வரல. ஸோ எப்போ பூக்கள் வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சேப்பங்கிழங்கு, நம்ம சமையலுக்காக வச்சுருந்த கிழங்குகளில் 2 வச்சு அதில் 1 வளர்ந்துருக்கு. இது வந்து ரம்பை பிளான்ட், அதாவது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற செடி வந்து இது வச்சுருக்கேன். இங்கேயும் மெரூன் கலர் செவந்தி செடி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய், இங்கேயும் 4 o'clock பிளான்ட், காஸ்மாஸ், அப்புறமா ஜீனியா, பால்சம் இந்த மாதிரி சில செடிகள் தானாக முளைச்சி வளர்ந்து எனக்கு பூக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அழகு செடிகள் நிறைய அங்கங்கே எனக்கு விதைகள் விழுந்து முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. இங்கே வந்து குண்டுமல்லி செடி இப்போ தான் எனக்கு வந்து மொட்டுக்கள் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டோர் பிளான்ட், பேர் தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கும் இலைகள், பெரிய பெரிய இலைகளாக. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.